விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியீடு. தூய்மை பணியாளர்களாக குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த நபர்களை மட்டும் நியமிக்க உத்தரவிடக் கோரி தொடர்ந்த வழக்கில் தூய்மை பணியை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மட்டும் கொடுங்கள் என எப்படி உத்தரவிடுவது? அது ஜனநாயகத்திற்கு எதிரானது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மாரிசாமி இணைகிறார். மாரிசாமி, வணக்கம். வழக்கின் கூடுதல் விவரம் என்ன? துப்புரவு பணியாளர்களாக குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த நபர்களை மட்டும் நியமிக்க உத்தரவிட வேண்டும் என மதுரை மாநகரியைச் சேர்ந்த வழக்கறிஞர் செல்வகுமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கை தொடர்கிறார். இந்த வழக்கில் தூய்மை பணியை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மட்டும் கொடுங்கள் என எப்படி உத்தரவிடுவது? அது ஜனநாயகத்துக்கு எதிராக அமைந்து விடாதா என நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கருத்து தெரிவித்து மனுதாரரின் கோரிக்கையை திருத்தி மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள். மதுரை மாநகரியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் தாக்கல் செய்த மனுவை திருத்தி மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள். தற்போது அந்த மனுவில் கூறியிருப்பது, மதுரை மாநகராட்சியில் 5 மண்டலங்களில் 1000 துப்புரவு பணியாளர்கள் இருக்கிறார்கள். இவர்களில் பலர் நிரந்தரமாக பணியமர்த்தப்படவில்லை. நிதி பற்றாக்குறை என காரணம் காட்டி நிரந்தர பணியாளர்களின் எண்ணிக்கை குறைக்கப்படுகிறது. அதோடு மாநகராட்சிக்கு சொந்தமான பொது கழிப்பிடங்கள் பெரும்பாலும் ஒப்பந்த அடிப்படையில் தனியார் வசம் ஒப்படைக்கப்படுகிறது. தூய்மை பணியும் ஒப்பந்த அடிப்படையில் விடப்படுகிறது. இதனால் தூய்மை பணியாளர்கள் பொருளாதார ரீதியாக, பினான்சியல் ரீதியாக மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். கழிப்பிடங்களை நடத்தும் தனியார் அதிக லாபம் பெறுவதற்காக தூய்மை செய்யும் துப்புரவு பணியாளர்கள் பொருளாதார நெருக்கடி நிலையை ஏற்படுத்துகிறார்கள். இது குறித்து நடவடிக்கை கோரி அதிகாரிகளிடம் மனு அளித்தோம், நடவடிக்கை இல்லை. ஆகவே மதுரை மாநகராட்சியில் தனியாருக்கு கொடுக்கப்பட்டுள்ள தூய்மை பணி ஒப்பந்தங்களை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும். தூய்மை பணியாற்றி வரும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்களை கொண்டு சுய உதவி குழுக்களை உருவாக்கி தூய்மை பணி ஒப்பந்தங்களையும் கழிப்பிட பராமரிப்பு ஒப்பந்தங்களையும் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என உத்தரவிட கோரி அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. இதை மதுரையைச் சேர்ந்த மாநகரி செல்வகுமார் என்பவர் தாக்கல் செய்த இந்த மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் சுரேஷ்குமார், அருள்முருகன் ஆகியோர் கொண்ட அமர்வு விசாரணை செய்தது. அப்போது தூய்மை பணியை ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் கொடுங்கள் என எப்படி உத்தரவிடுவது? அது ஜனநாயகத்திற்கு எதிராக அமைந்து விடுமே என அவ்வாறு குறிப்பிட இயலாது என நீதிபதிகள் குறிப்பிட்டனர். மேலும் மனுதாரர் தரப்பில் மனுவின் கோரிக்கையை திருத்தம் செய்து தாக்கல் செய்ய ஒரு கால அவகாசம் வழங்க கேட்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் வழக்கை 2 வாரத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியீடு.